ஆரியனை சாப்பிட்றான். ஆரியன் சூப்பர் சூப்பர்ப்பா. ஜாலியா இருக்கும். சரி அதுதான் சூப்பரா இருக்கும். இங்க பாரு சூப்பரா பண்ணா தாத்தா உட்கார்ந்து. உட்கார் ஹேர் கட் பண்ணலாம். சரி தாத்தா கத்திரி சிட் டவுன். அச்சா அத வச்சாச்சு. உட்கார். இங்க உட்கார் கத்திரி கொண்டா. அத வச்சாச்சு. சரி சரி வேணாம். தம்பி போட்டோ எடுக்கலாமா? ஆடாம உட்காரணும். வெட்டணும்ல. கட் பண்ணவே இல்லடா இன்னும் ஒண்ணு. சிரிக்குது. சிரிப்பு வருதா? சிரிக்கிறான். ஏன்பா? பழுத. பலூன். நீ கூடு. நீங்க குடி குடுங்க. என்னாச்சுப்பா வரலையா? வர மாட்டேங்குது. ஒண்ணு கொஞ்சம் வட்ட எடுத்தோம். இல்ல இங்க காட்டுப்பா. அப்பா கிட்ட கொஞ்சம் சேர்ல. தாத்தா கிட்ட அவளை பிடிச்சிக்கிறியா? தாத்தா இல்ல உட்காந்து. அப்பா போயிட்டு பலூன் எடுத்துட்டு வர. பம்ப் பண்ணி எடுத்துட்டு வர. பலூன் உட்காந்து பிடிக்கலாம். நீங்க பண்ணுங்க அப்படியே பண்ணுங்க. என்னங்க வட்ட வெட்டிடலாம். நல்லா அடியில் விட்டுருங்கப்பா. நீ சமத்தா வந்துட்டு முடி வெட்டினாதான் ஆரியனுக்கு வந்துட்டு பலூன் நம்ம ஏர் ஃபில் பண்ணி கிளிக்க வைப்போம். ஓகே உட்காந்து கிளிக்கலாம். பலூன் நம்ம போயிட்டு ஏர் ஃபில் பண்ணலாம். ஓகே குட் பை தானே நீனு? சமத்துக்குள்ள ரொம்ப பேருக்குதுல அப்புறம் சளி பிடிச்சிப்போம் ஆரியனுக்கு. ஏமாந்து தலை சீசி வருது பலூன் எடுத்து இது திரும்பி போட்டுதான் காது ஆட்டக்கூடாது. ஆட்டினா நல்லா போட்டு சி நம்ம போய் தம்பி ஊ தண்ணி போட்டுட்டு பலூன் ஃபில் பண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா போய் எடுத்துட்டு வரேன். அசிங்கமா இருக்கும். நீச்சல் அடிக்கிறது போட்டு எடுத்துருவாமா? டப் எடுத்துருவாமாப்பா? பலூன் தான் வேணுமா? சமையல் பண்ணிருக்கலாம். அப்போ ரொம்ப பழசாயிடுச்சு. அம்மா வந்துட்டு பம்ப் பண்ண போறேன். நீ அப்ப வந்துட்டு முடியை கட் பண்ணணும். அப்புறம் குளிக்கிறது வந்ததுல. ஓகே குட் பாய். இருக்கட்டும் அம்மா போய் ஊ தண்ணி போட்டுட்டு வரேன். குட் பை. பாருங்க பாப்பு அவனை பாக்குறாங்க. என்னென்ன இந்த பையன் அழுகுறானே அப்படின்னு சொல்லிட்டு சீப்போ இருடி. இது எடுக்கவே மாட்டேங்குது. வேலை செய்ய முடியாது. அப்படி அசிங்கமாயிடுச்சுன்னா ஒரே வெட்டி விட்டுறேன். ஆமா இதுதான் மாத்தா. நானும் தாத்தாவும் சேர்ந்து உனக்கு ரிசர்ச் பண்ணிட்டேன். உட்காரு அம்மா பம்ப் பண்றேன். உட்காரு. இங்க வைங்க 2 மினிட்ஸ். இந்த சைடு வெட்டவே இல்லடா. அசிங்கமா இருக்கு. உட்காரு. அம்மா இல்ல வெட்டி முடிச்சு. அம்மா நிக்கிறேன். டக்குனு வெட்டறோம். அம்மா பம்ப் பண்றேன். அம்மா போய் பம்ப் பண்றேன். அம்மா பம்ப் பண்ணுங்க. எப்படி அவளுக்கு இது பண்ண ரெடி பண்ண? பம்ப் ரெடி பண்றேன். பம்ப் ரெடி பண்ணுங்க அவனுக்கு. யாரு எனக்கு அப்பா பாரு கூட்டு போவோம் சாயங்காலம் வெயில் போட்டு வேற எங்கே போகலாம்? எங்கே போகலாம்? அப்பா பீஸா வாங்கி தரேன்டா. நேரம் வேணும். சிக்கன் வேணுமா? மட்டன் வேணுமா? டால்பா பிரியாணி தம்பி காடு குத்து.
பண்ணிட்டான் ஆரியன். எல்ஜி ஆரியன் பார்த்துக்கோ. இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் சாம்பாரும் புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து இதில் இப்போ சேர்த்துக்கிறேன். கூடவே 5-6 சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சது இதில் சேர்த்துக்கிறேன் முழுசாக. இன்றைக்கி 2 புடலங்காய் எடுத்திருக்கேன். நல்லா உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டே ஒரு 1/2 மணி நேரம் வந்துட்டு அந்த கடலைப்பருப்பி பாசிப்பருப்பி ஊற வச்சுருங்க. ஏன்னா புடலங்காயோட சேர்த்து வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழஞ்சிரும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து பருப்பு வந்து வேவாது. ஸோ வந்து கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கூட வந்து வேகத்துக்கு வந்துட்டு கல்லுப்பு இதில் சேர்த்துருக்கேன். கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். நீங்கள் வந்துட்டு இது மாதிரி நார்மல் பாத்திரத்துலேயும் மூடி போட்டு வேகலாம். அப்படின்னா குக்கரில் உங்களுக்கு சீக்கிரம் வேகணும்னா குக்கரில் கூட நீங்கள் வேக வைக்கலாம். ஸோ வேகட்டும். இப்போ வந்துட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 5-6 பல் வந்துட்டு நான் தேங்காய் வந்து பத்தையை போட்டு இதில் சேர்த்துருக்கேன் மிக்ஸி ஜாரில். கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் தனியாக. பாருங்கள் நம்மளோட வந்து புடலங்காய் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம எவ்வளோ காய் சேர்த்தோம் பாருங்கள். நல்லா வந்துட்டு வெந்தோடனே நல்லா சுருங்கி நல்லா சின்ன கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பேஸ்ட் தேங்காய் ஜீரகம் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கலரி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயும் தேங்காய் பேஸ்ட் உங்களுக்கு கொட்டியிருக்கோம். அதையும் வந்துட்டு நம்ம இதில் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நான் வந்துட்டு பச்சை மிளகா இருக்கும் பார்த்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாத்தூளோ பச்சை மிளகாவோ சேர்த்துக்கலாம். இது ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். கடைசியாக நம்ம தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டே தாளிக்க வேணாம், கடைசியாக தாளிச்சிங்கன்னா இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட வந்துட்டு புடலங்காய் வந்து கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அது முருங்கைக்காய் சாம்பாரோட ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் சாம்பாரும் கிடையாது, நம்ம வந்து புளிக்குழம்போட வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட புடலங்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடுவானதும் அதில் வந்து 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்து நல்லா வந்துட்டு வறுத்துக்கலாம். அப்போது பாருங்கள் நல்லா வெடிக்குது. கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்மளுக்கு புடலங்காய் கூட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதில் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி ரெசிபி வந்திருக்கு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளோட எம்மியான புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்ணாடிலாம் முட்டுருக்கு என்ன பண்ணுறேன் அங்கே பாருங்களேன். இவங்க குடும்பம் கூலி கிளாஸ் கொடுப்போம். குளிச்சுட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு ரெடியாக இருக்கேன். வேண்டி சொல்ல கண்ணாடி போட்டுக்கிறியா? நீ கண்ணாடி போட்டுக்கிறியா? கண்ணில் தூசி விழுந்துடும். நீ அப்பாட்ட போகக்கூடாது. சூப்பராக குளிச்சுட்டானே. அது கண்ணில் விழுந்துடும். கண்ணில் வைக்காத. யாரையும் குளிச்சுட்டா வாய்ட் ஆகிடும். இங்கே பாருங்க எவ்வளோ டஸ்ட்டு. இதெல்லாத்தையும் கூட்டிகிட்டு மாப்பிடணும். ஆரியன் மட்டும் குளிச்சிருக்கோம். போய் குளிக்கணும். அந்த ஃபேன் க்ளீன் பண்ணி. ஆரியன் இந்த சைடு வந்துடும். அப்போ அந்த ஃபேன் க்ளீன் பண்ணி. என்னது? குளிச்சுட்டு ரெடியாக உட்காந்துருக்கான். சாப்பிடலாமா பூவா? இன்னைக்கு நோ மேங்கோ.
இன்னைக்கு மேங்கோ இல்லை, தீந்துருச்சு. முருங்கைக்காய் சாம்பார். மாஸ்க் தான் வாங்கியிருக்கோம், மாஸ்க் போட்டுக்கலாம். சரி, அம்மா குளிச்சுட்டு வந்துடுறேன், சாப்பிட்லாம். சரி, க்ளீன்